அகிலம் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அஸ்வஸ்ம கொடுப்பனவு மக்களுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். நடுவானில் விமானத்தில் தொழில்நுட்ப கோளாறு, பாதியில் தரையிறக்கம், பயணிகள் அவதி. செம்மடியில் சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூடு தொகுதிகள் மீட்பு. தீயில் எரிந்து 4 முச்சக்கர வண்டிகள் கருகிய நிலை. தமிழர் பகுதியொன்றில் நள்ளிரவில் நடந்த துயரம், விபத்தில் பறிக்கப்பட்ட இளைஞனின் உயிர். துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டுக் கொண்ட போலீஸ் அதிகாரி. நாட்டின் சில பகுதிகளுக்கு திடீர் மின் தடை. 2வது நாளாக தொடரும் வேலை நிறுத்தம், நோயாளர் அவதி. பல மில்லியன் சட்டவிரோத சொத்துக்களை குவித்த முன்னாள் அமைச்சர் நீதிமன்றில் வெளியான தகவல். தொடர்பட விரிவான செய்திகள். அடுத்த மாதம் மேலும் 4 லட்சம் குடும்பங்களுக்கு அஸ்வஸ்ம கொடுப்பனவு வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த விடயத்தை கிராமப்புற மேம்பாடு, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக அதிகாரம் அளித்தல் அமைச்சு தெரிவித்துள்ளது. இதற்கான தகுதியான நபர்களை தேர்ந்தெடுப்பது தற்போது இறுதிக்கட்டத்தில் இருப்பதாக அமைச்சர் உபாலி பனிலக்கே குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஏப்ரல் மாதம் முதல் இடைநிலை பிரிவைச் சேர்ந்த 4,20,000 குடும்பங்களின் அஸ்வஸ்ம கொடுப்பனவு நிறுத்தப்பட்டதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதன்படி அஸ்வஸ்ம கொடுப்பனவை பெறும் மொத்த குடும்பங்களின் எண்ணிக்கை தற்போது 1.38 மில்லியன் ஆகும் எனவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக இந்தோனேசியாவின் மெடான் விமான நிலையத்தில் அவசரமாக தரையிறங்கியது. கொழும்பு கட்டுநாயக்க விமான நிலையத்தில் இருந்து சிங்கப்பூருக்கு நேற்று பயணித்த போது தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக நடுவானில் விமானம் இந்தோனேசியாவிற்கு திருப்பப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. விமானத்தை பரிசோதித்த இந்தோனேசிய தொழில்நுட்பவியலாளர்கள் தொழில்நுட்ப கோளாறினை சரி செய்வதற்கு மேலதிக நேரம் தேவைப்படும் என தெரிவித்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து இலங்கையிலிருந்து புறப்பட்ட ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் தொழில்நுட்ப குழுவினர் இந்தோனேசியா சென்றுள்ளனர். இதேவேளை இந்தோனேசியாவில் சிக்குண்டுள்ள பயணிகளை சிங்கப்பூர் கொண்டு சென்று சேர்ப்பதற்காக இலங்கையிலிருந்து ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் ஒன்று இந்தோனேசியா செல்லவுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அதேவேளை தாம் நீண்ட நேரம் காத்திருக்க வேண்டியுள்ளதாகவும், போதிய வசதிகள் இல்லை, போதிய தகவல்களும் இல்லை எனவும் இந்தோனேசியாவில் உள்ள குறிப்பிட்ட விமானத்தின் பயணிகள் தெரிவித்துள்ளனர். யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்தில் கண்டறியப்பட்ட மனித புதைகுழியில் இதுவரை ஒரு சிசுவின் எலும்புக்கூடு உட்பட 18 எலும்புக்கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. அவற்றில் 5 எலும்புக்கூட்டு தொகுதிகள் முழுமையாக வெளியே எடுக்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நீதவான் நீதிமன்ற நீதிபதி ஏ ஆனந்தராசாவின் கண்காணிப்பின் கீழ் மனித புதைகுழி அகழ்வு பணி இடம்பெற்றுள்ளது. இந்த மனித புதைகுழியில் காணப்படும் எலும்புக்கூடுகள் ஆண், பெண், குழந்தைகள், சிறுவர்கள் என காணப்படுவதனால் அவை குடும்பங்களாக காணாமலாக்கப்பட்டோரின் எலும்புக்கூடுகளா என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. இதனிடையே இதனை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் இன்று நீதவான் கட்டளை பிறப்பிக்கவுள்ளார். முன்னதாக 3க்கும் மேற்பட்ட எலும்புக்கூடு தொகுதிகள் கண்டறியப்பட்டமையால் இதனை மனித புதைகுழியாக அறிவிக்க கோரி சட்டத்தரணி ஒருவர் வழக்கு தாக்கல் செய்திருந்தார். இது தொடர்பான ஆதாரங்கள், அறிக்கைகளை இன்று சமர்ப்பிக்குமாறு நீதவான் ஏ ஆனந்தராஜா உத்தரவிட்டிருந்தார். இதன்படி இன்றைய தினம் மனித புதைகுழியாக அறிவிப்பது தொடர்பில் கட்டளை பிறப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தெமடகொடையில் உள்ள சியபத் செவன அடுக்குமாடி குடியிருப்பில் 4 முச்சக்கர வண்டிகள் முற்றிலுமாக எரிந்து சாம்பலாகிவிட்டதாக தெமடகொடை போலீசார் தெரிவிக்கின்றனர். தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை எனவும், ஆனால் முச்சக்கர வண்டிகளுக்கு அருகில் நிறுத்தப்பட்டிருந்த வேனும் சேதமடைந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். தெமடகொடை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமை ஆய்வாளரின் அறிவுறுத்தலின் பேரில் மேலதிக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மட்டக்களப்பு ஆரையம்பதி 5ஆம் கட்டை பகுதியில் நேற்றிரவு இடம்பெற்ற விபத்தில் காத்தான்குடியைச் சேர்ந்த 21 வயது இளைஞன் உயிரிழந்துள்ளார்.
மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆரியம்பதி 5ஆம் கட்டை பகுதியில் நேற்றிரவு குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. உயிரிழந்த இளைஞன் காத்தான்குடியைச் சேர்ந்த பிரபல வர்த்தகர் ஒருவரின் மகன் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்கரைப்பற்றியைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றினது மாணவர்கள் கல்வி சுற்றுலா சென்று திரும்பிக் கொண்டிருந்த வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிளும் மட்டக்களப்பு ஆரியம்பதி 5ஆம் கட்டை பகுதியில் பயணிக்கும் போது நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது. விபத்தில் சிக்கிய மோட்டார் சைக்கிளில் காத்தான்குடியைச் சேர்ந்த இளைஞர்கள் 2 பயணம் செய்துள்ளதுடன் அவர்களில் 21 வயதான இளைஞர் ஒருவர் உயிரிழந்ததுடன் மற்றவர் காயமடைந்த நிலையில் மேலதிக சிகிச்சைகளுக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். விபத்து தொடர்பான விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். மகியங்கனி போலீஸ் நிலையத்தில் பணியாற்றும் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் தனது சேவை துப்பாக்கியால் தன்னைத்தானே சுட்டு தற்கொலை செய்து கொண்டுள்ளார். இவர் கசலக்க பேரகந்தோட்டையைச் சேர்ந்த 57 வயதுடையவர் ஆவார். 2 பிள்ளைகளின் தந்தையான இந்த அதிகாரி கடந்த சில நாட்களாக தனிப்பட்ட காரணங்களால் மன அழுத்தத்தில் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது. மகியங்கனி காவல் நிலையத்தில் பணியாற்றிய அவர் இன்று காலை தனது வீட்டில் இருந்து வேலைக்கு வந்ததாகவும் சில உத்தியோகபூர்வ பணிகளுக்கு செல்ல வேண்டும் என்று கூறி ஆயுத வெளியீட்டு பதிவேட்டில் பதிவு செய்துள்ளதாகவும் ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. மேலும் 30 தோட்டாக்கள் கொண்ட ஆயுதம் மற்றும் ஒரு பத்திரிகையை எடுத்துக்கொண்டு மகியங்கனி போலீஸ் நிலையத்தில் உள்ள உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு அடுத்த அறைக்கு சென்றுள்ளார். அங்குள்ள படுகையில் தன்னை தானே சுட்டுக்கொண்டு உயிரை மாய்த்துள்ளார். இந்த சம்பவம் குறித்து மகியங்கனி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அங்கு பதற்றமான சூழ்நிலை எழுந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நாட்டின் சில பகுதிகளில் திடீர் மின்சார தடை ஏற்பட்டுள்ளதாக இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. கொழும்பு, களுத்துறை உள்ளிட்ட பல பகுதிகளில் பியகம பனிப்பிடிய பிரதான மின்சார கட்டமைப்பில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக திடீர் மின்தடை ஏற்பட்டுள்ளது. எனினும் பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகத்தை மீட்டமைத்துள்ளதாக இலங்கை மின்சார சபை அறிவித்துள்ளது. பியகம பண்டிப்பிட்டிய பிரதான மின்சார கட்டமைப்பு இலங்கையின் மின் விநியோக அமைப்பில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இதில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கொழும்பு, களுத்துறை மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்சார விநியோகம் தடைப்பட்டது. இந்த இடையூறு குறித்து உடனடியாக நடவடிக்கை எடுத்து மின் விநியோகத்தை மீட்டமைக்கும் பணிகளை மேற்கொண்டுள்ளதாக சபை தெரிவித்துள்ளது. இதன் விளைவாக பெரும்பாலான பகுதிகளில் மின்சார விநியோகம் மீட்டமைக்கப்பட்டுள்ள போதும் சில பகுதிகளில் மின் விநியோகம் முழுமையாக மீட்டமைக்கப்படுவதற்கு மேலதிக நேரம் தேவைப்படுவதாகவும் மின்சார சபை தெரிவித்துள்ளது. நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் நாடளாவிய ரீதியில் ஆரம்பித்துள்ள வேலைநிறுத்தம் 2வது நாளாக இன்றும் தொடர்கின்றது. நிறைவுகாண் இரத்த பரிசோதனை, எக்ஸ்ரே கதிர்வீச்சு, மருந்தகம் உள்ளிட்ட மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் தொழிற்சங்கங்களே இவ்வாறு வேலைநிறுத்தத்தை ஆரம்பித்துள்ளன. இந்த வேலைநிறுத்தம் காரணமாக கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையின் செயற்பாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் மக்கள் அசௌகரியங்களுக்கு உள்ளாகியுள்ளனர். இந்த 24 மணி நேர வேலைநிறுத்தம் நேற்று காலை 8 மணிக்கு தொடங்கி இன்று காலை 8 மணி முடிவடையும் என திட்டமிடப்பட்டிருந்தது. எனினும் நேற்று நிறைவுகாண் மருத்துவ நிபுணர்கள் சங்கத்தின் நிர்வாக குழு வேலைநிறுத்தத்தை 48 மணி நேரம் வரை தொடர முடிவு செய்து அறிவித்திருந்தது. பதவி உயர்வுகள், வார இறுதி மற்றும் விடுமுறை கொடுப்பனவுகள், பட்டதாரி ஆட்சேர்ப்பு சிக்கல், சம்பளம் மற்றும் கொடுப்பனவுகள் தொடர்பான ஒப்பந்தங்களை புறக்கணித்தல், ஓய்வூதிய நிபந்தனைகள் மற்றும் பயிற்சிகள் போன்ற பிரச்சினைகளை முன்னிறுத்தி இந்த போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. 800 மில்லியன் ரூபாவுக்கும் அதிக பெறுமதியான சொத்துக்களை சட்டவிரோதமாக வைத்திருந்ததாக முன்னாள் அமைச்சர் மேர்வின் சில்வாவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் தாக்கல் செய்யப்பட்ட இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. இதன்போது கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் ஆதித்யா படபெண்டிகே முன்னிலையில் குற்றம் சாட்டப்பட்டவருக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இதனையடுத்து குற்றம் சாட்டப்பட்டவரை பிணையில் விடுதலை செய்ய கொழும்பு மேல் நீதிமன்ற நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் அகிலம் நியூஸின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.